நம்ம ஊருக்கு பக்கத்தில் கோட்டை மாரம்படி அங்கேருந்து 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருந்தேன். 4440 ஆம்பிள்ஃபயருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளைவுட்டில் 2 பாக்ஸும் அதே மாதிரி ஸ்பீடானில் வந்து பேந்தர் கலர் 2 எல்லோ கலரில் வந்து 2 ஸ்பீக்கரும் நம்ம இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி பேந்தர் கலரை பொறுத்தவரை ஸ்பீடானை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். 40 வாட்டேஜில் 4 ohmஸில் 2 ஸ்பீக்கரும் மெலினமில் டியூட்டர் வந்து 2 டியூட்டர் போட்டு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதை எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கிரில், அதாவது பிளாஸ்டிக் கிரில் சின்ன பசங்க இருக்காங்க, அதனால் எனக்கு பண்ணி கொடுத்துங்கன்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு ஆர்டர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து சசிகுமார் அப்படின்றவர் நம்மள்ட்ட ஆம்பிள்ஃபயர் ரீஒர்க் பண்ணி வாங்கியிருந்தார். இவர் அடுத்த ஆர்டரு நம்மள்ட்ட கொடுத்துருக்காரு. ஜேபிஎல் ஒரிஜினல் போட்டு எனக்கு உங்களுடைய சப்பு பாக்ஸும் எனக்கு வேணுங்க, பக்காவாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே பிரதர், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரும் நம்ம எடுத்து மொத்தம் 2 பேர்த்துக்கான பேக்கேஜ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் ஜேபிஎல் 1500 சப்வூஃபரும் நம்ம இதில் போட்டு, ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினல் பீஸ் தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்து வர போகிறோம். இதிலே செகண்ட்ஸ் மாடல் இருக்குது, ஜேபிஎல்லே டூபிள் கிட்டெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறதில்ல. மேக்ஸிமம் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஒரிஜினல் போட்டு கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஒரு 500 1000 எடுத்து வச்சோம் நம்ம வந்து பெரிய ஆளாக போகிறது கிடையாது. அதனால் ஒரிஜினல் பீஸு பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதிலே ஒரு ஸ்கேனரும் இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அது ஒரிஜினலாக இல்லை டூபாண்டா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட ஸ்கேனரும் அடுத்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். டபுள் மேக்னெட்டு, அதே மாதிரி ஜேபிஎல் 1500. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு ஃபிட் பண்ணி அனுப்ப போகிறோம். இதில் நம்மளுடைய ஓன் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணுறாப்புல. சரிங்களா? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4th ஆர்டர் பாக்ஸு, நியூ மாடலு. அதே மாதிரி இதில் வந்து மைக்கா ஒட்டி கிடையாதுங்க, ஃபுல்லாக பெயிண்டிங் பாக்ஸ் தான். எம்டிஎஃப், பியூர் எம்டிஎஃப் நியூ மாடலாக நம்ம இதை பண்ணியிருக்கோம். இந்த 2ம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம். பக்காவாக இதை அசம்பிள் பண்ண போகிறோம். எப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க மக்களே. எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை, இப்போ நானாக ஒரு ஆளாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அதே மாதிரி சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான வயர் போட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்கோங்க வயரு எக்ஸஸாக. கஸ்டமர் அப்படி தான் கேட்டார். இதுதான் நம்மளுடைய பாக்ஸ் இன்டீரியர் உள்ள. இப்போ சப்வூஃபரில் வந்து வயர் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு கேபிள் டை போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜேபிஎல் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டோட்டலாக வந்து கவர் பண்ணிவிட்டு இப்போ பேக் பண்ணி கம்பல்சரி கஸ்டமருக்கு நம்ம இன்றைக்கி நம்ம கொரியர் பண்ண போகிறோம். இதில் எம்எஸ்எஸ் நம்ம கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு கஸ்டமரோட நேம், அவங்க ஊர் எல்லாமே அட்ரஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி அவங்க வந்து போட்டு பக்காவாக நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அவருக்கு மொபைலுக்கும் போயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பீடானில் 2 ஸ்பீக்கரும் ஃபிட் பண்ணி டோட்டலாக முடிச்சிட்டோம்.